அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8வது ஊதிய வரவு குழுவின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. பல்வேறு பரிந்துரைகள் குறித்து ஆராயப்பட்டது. குறிப்பாக தற்போதைய 3% ஆண்டு ஊதிய உயர்வு விகிதத்தை 7% உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாத மருத்துவப்படியை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 20,000 உயர்த்துவது குறித்தும், விடுப்பு பணமாக்கல் வரம்புகளை 300 நாட்களில் இருந்து 400 நாட்களாக உயர்த்துவது குறித்தும், என்பிஎஸ் மற்றும் யுபிஎஸ் திட்டங்களை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது குறித்தும் ஆராயப்பட்டது. அதிரடியாக உயரும் சம்பளம். 8வது ஊதிய குழுவிடம் FNBOL முன்மொழியப்பட்ட ஊதிய விகிதம் நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிரடியாக உயரும். அதன்படி நிலை 1 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 18,000 இருந்து ரூபாய் 54,000 அதிகரிக்கும். அதேபோல் நிலை 2 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 19,900 இருந்து ரூபாய் 59,700 ஆகும். நிலை 3 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 21,700 இருந்து ரூபாய் 65,100 ஆகும். நிலை 4 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 25,500 இருந்து ரூபாய் 76,500 ஆகும். நிலை 5 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 29,200 இருந்து ரூபாய் 87,600 ஆகும் உயரும். இதேபோல் நிலை 6 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 35,400 இருந்து ரூபாய் 1,08,000 ஆகும். நிலை 7 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 44,900 இருந்து ரூபாய் 1,37,000 ஆகும். நிலை 8 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 47,600 இருந்து ரூபாய் 1,45,200 ஆகும். நிலை 9 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 53,100 இருந்து ரூபாய் 1,62,000 ஆகும். நிலை 10 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 56,100 இருந்து ரூபாய் 1,74,000 ஆகும். நிலை 11 ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 67,700 இருந்து ரூபாய் 2,09,900 ஆகும். நிலை 18 ஊழியர்களின் சம்பளம் 2,50,000 இருந்து 8,12,500 ஆகும் அதிகரிக்கும். இந்த 8வது ஊதிய குழுவின் பரிந்துரை அமல்படுத்தப்படும் போது 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.